கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்கள் சூரியனின் நட்சத்திரங்களாக நமது முன்னோர்கள் வகுத்திருக்கின்றனர். கார்த்திகை நட்சத்திரத்திற்கு முருகன் அதிதேவதை ஆவார். உத்திரம் நட்சத்திரத்திற்கு மகாலட்சுமி அதிதேவதை ஆவார். உத்திராடம் நட்சத்திரத்திற்கு விநாயகப் பெருமான் அதிதேவதை ஆவார். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு முகம், 11 முகம், 12 முகம் ருத்ராட்சங்களை அணிய வேண்டும். ஒருமுக ருத்ராட்சத்தின் மந்திரம் ஓம் ஹ்ரீம் நமக. 11 முகத்தின் மந்திரம் ஓம் ஹ்ரீம் ஹம் நமக. 12 முகத்தின் மந்திரம் ஓம் க்ரோம் ஷௌம் ரௌம் நமக. ஒருமுக ருத்ராட்சம் பீனியல் சுரபி, பிட்யூட்டரி சுரபி, ஹைப்போதாலமஸ் சுரபிகளில் உள்ள குறைபாடுகளையும், சுவாசக் கோளாறு, கண் நோய், சரும நோய், மாலைக்கண் நோய் போன்ற குறைபாடுகள் ஒருமுக ருத்ராட்சம் அணிவதால் தீரும். ஒருமுக ருத்ராட்சத்தின் மந்திரம் ஓம் ஹ்ரீம் நமக. 11 முக ருத்ராட்சம் வயிற்றுக் கோளாறு, கல்லீரல் கோளாறு, நீரிழிவு நோய், இரத்த அழுத்த நோய்கள், மார்பு கோளாறு உள்ளவர்கள் 11 முக ருத்ராட்சத்தை அணியலாம். இதன் மந்திரம் ஓம் ஹ்ரீம் ஹம் நமக. பன்னிரண்டு முக ருத்ராட்சம் சர்ம நோய், கண் மூக்கு நோய், மனநோய், எலும்பு நோய், நீரிழிவு நோய், உடல் நோய் ஆகிய குறைபாடுகள் உள்ளவர்கள் 12 முக ருத்ராட்சத்தை அணியலாம். இதன் மந்திரம் ஓம் க்ரோம் ஷௌம் ரௌம் நமக. அடுத்து சந்திரனின் நட்சத்திரங்கள். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் ஆகிய 3 நட்சத்திரங்களும் சந்திரனின் நட்சத்திரங்களாகும். ரோகிணி நட்சத்திரத்திற்கு கிருஷ்ணரும், அஸ்த நட்சத்திரத்திற்கு காயத்ரி தேவியும், திருவோண நட்சத்திரத்திற்கு ஹயக்ரீவரும் அதிதேவதை ஆவார். இந்த சந்திரனின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் 2 முக ருத்ராட்சம் அணிய வேண்டும். 2 முக ருத்ராட்சம் இருதயத்தை வலிமையாக்கும், இடதுகண் நோய், சிறுநீரக நோய், குடல் நோய்களை சீர்படுத்தும். இதன் மந்திரம் ஓம் நமக. அடுத்து செவ்வாயின் நட்சத்திரங்கள். மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்கள் செவ்வாயின் நட்சத்திரங்களாகும். மிருகசீரிடத்தின் அதிதேவதை சிவபெருமான், அவிட்டத்தின் அதிதேவதை அனந்த சயன பெருமாள், சித்திரையின் அதிதேவதை சக்கரத்தாழ்வார். இந்த செவ்வாயின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 3 முக ருத்ராட்சத்தை அணிய வேண்டும். இந்த 3 முக ருத்ராட்சம் அணிவதால் இரத்த அழுத்தம், மாதவிடாய் கோளாறு, மனச்சோர்வு, தாழ்வு மனப்பான்மை நீங்கும். இந்த 3 முக ருத்ராட்சத்தின் மந்திரம் ஓம் க்ளீம் நமக. அடுத்து குருவின் நட்சத்திரங்கள். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகியவை குருவின் நட்சத்திரங்களாகும். விசாகத்தின் அதிதேவதை முருகர், புனர்பூசத்தின் அதிதேவதை ராமர், பூரட்டாதியின் அதிதேவதை ஏகபாதர். இந்த குருவின் நட்சத்திரக்காரர்கள் 5 முக ருத்ராட்சத்தை அணிய வேண்டும். சிறுநீரக நோய், நீரிழிவு நோய், காது சம்பந்தப்பட்ட நோய்கள் 5 முக ருத்ராட்சம் அணிவதால் குணமாகும். இதன் மந்திரம் ஓம் ஹ்ரீம் நமக. பூசம், அனுசம், உத்திரட்டாதி ஆகியவை சனி பகவானின் நட்சத்திரங்கள். பூசத்தின் அதிதேவதை தட்சிணாமூர்த்தி, அனுஷத்தின் அதிதேவதை லக்ஷ்மி நாராயணன்,
உத்திரட்டாதியின் அதிதேவதை மகா ஈஸ்வரர். சனியின் நட்சத்திரக்காரர்கள் ஏழுமுக ருத்ராட்சத்தை அணிய வேண்டும். இதை அணிவதால் திடீர் நோய் உறுதல், மலட்டுத்தன்மை, அவநம்பிக்கை ஆகியவை அகலும். இதன் மந்திரம் ஓம் ஹம் நமக. பரணி, பூரம், பூராடம் ஆகியவை சுக்கிரனின் நட்சத்திரங்களாகும். பரணி நட்சத்திரத்தின் அதிதேவதை துர்காதேவி, பூரத்தின் அதிதேவதை ஆண்டாள், பூராடத்தின் அதிதேவதை ஜம்புகேஸ்வரர். சுக்கிரனின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆறுமுக ருத்ராட்சம் அணிய வேண்டும். இதை அணிவதால் பாலுறுப்பு நோய், தொண்டை நோய், அதிக இச்சை உணர்வு கட்டுப்படும். இதன் மந்திரம் ஓம் ஹ்ரீம் ஹூம் நமக. அடுத்து ராகுவின் நட்சத்திரங்கள் திருவாதிரை, சுவாதி, சதயம். திருவாதிரை நட்சத்திரத்திற்கு சிவபெருமான், சுவாதி நட்சத்திரத்திற்கு நரசிம்மமூர்த்தி, சதய நட்சத்திரத்திற்கு மிருத்யுஞ்சேஸ்வரர். இவர்கள் அதிதேவதையாவார்கள். ராகுவின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 8 முக ருத்ராட்சத்தை அணிய வேண்டும். நுரையீரல் நோய், சுவாசக் கோளாறு, பாதம், தோல் நோய்கள் இவற்றை அணிவதால் குணமாகும். இதன் மந்திரம் ஓம் ஹம் நமக. அடுத்து கேதுவின் நட்சத்திரங்கள் அஸ்வினி, மகம், மூலம். அஸ்வினிக்கு அதிதேவதை சரஸ்வதி தேவி, மகத்திற்கு அதிதேவதை சூரிய பகவான், மூலத்திற்கு அதிதேவதை ஆஞ்சநேயர். இந்த நட்சத்திரக்காரர்கள் 9 முக ருத்ராட்சம் அணிய வேண்டும். இதை அணிவதால் நுரையீரல் நோய், உடல் வலி, எதிர்மறை சிந்தனைகள் போன்ற நோய்கள் குணமாகும். இதன் மந்திரம் ஓம் ஹ்ரீம் நமக. ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகியவை புதனின் நட்சத்திரங்கள். ஆயில்யத்தின் அதிதேவதை ஆதிசேஷர், கேட்டையின் அதிதேவதை வராகப் பெருமாள், ரேவதியின் அதிதேவதை அரங்கநாதர். புதனின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 4 முக ருத்ராட்சத்தை அணிய வேண்டும். இதை அணிவதால் மனச்சோர்வு, பேச்சு திறமையின்மை, புரிந்து கொள்ளும் ஆற்றல் குறைவு நீங்கும். இதன் மந்திரம் ஓம் ஹ்ரீம் நமக.